Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இனி ஒருவன் 34 தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கர்த்தர் உங்களை காணும்போது உங்களுடைய குறைகளின் அடிப்படையில் காணுகிறது இல்லை, இயேசுவினுடைய நிறைவின் அடிப்படையில் தான் காண்கிறார். உங்களை பார்க்கும்போது உங்களுடைய பாவங்களை அவர் காண்பதில்லை, அவர் என்னத்தை பார்க்கிறார்? இயேசுடைய நீதியை பார்க்கிறார். உங்களுடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நினைப்பதில்லைன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. அப்போ நீங்கள் என்ன கடவுளோட புத்திசாலியா? கடவுளை நினைப்பதில்லைன்றாரு, அப்போ நான் நினச்சிட்டு தான் இருப்பேன், நான் அதை பேசிட்டு தான் இருப்பேன்னா அப்போ நம்ம கடவுளை காட்டிலும் புத்திசாலி மாதிரி பேசுகிறதா இருக்குது. கூடாது. கடவுள் நினைப்பதில்லைன்ட்டார், அவரே நினைக்கலன்னா நான் என்னத்துக்கு போட்டு மண்டையை உருட்டிகிட்டு இருப்பானே, இதுக்கு வேண்டியதில்லை. அவர் நினைக்கிறது இல்லைன்னா நானும் நினைக்க போகிறதில்லை. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். கர்த்தாவே, நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்த போதிலும் நீர் என்னுடைய பாவங்களை நினைப்பதில்லை, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக்கி எல்லாத்தையும் மன்னித்து மறந்து விட்டீர், என்னை விட்டு அதை நீக்கி போட்டு விட்டீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பு என்கிற வார்த்தையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இந்த வார்த்தை கொஞ்சம் போதாததாக இருக்கிறது. வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி என்ற ஆங்கில டிக்ஷனரி இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான டிக்ஷனரி. அது இப்படி அர்த்தம் சொல்லுகிறது ஃபர்கிவ்னஸ் என்கிற வார்த்தைக்கு. டு எக்ஸ்கியூஸ் ஃபார் அ ஃபால்ட் ஆர் அன் அஃபென்ஸ், அதாவது செஞ்ச ஒரு குற்றத்துக்காக, தவறுக்காக ஒருவனை மன்னிப்பது. பரவாயில்ல, குற்றம் செஞ்சிட்டியா, பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்கியூஸ். அதுதான். ஆர் டு ரெனவுன்ஸ் ஆங்கர் ஆர் ரிசென்ட்மெண்ட் அகேன்ஸ்ட் சச் எ பர்சன், அதாவது குற்றம் தவறு செய்தவன் பேரில் கோபமில்லை, அவன் மீது எனக்கு பகை உணர்வு இல்லை என்று கூறுவது. அதான் மன்னிப்புன்றாங்க. மன்னிப்புக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, ஃபர்கிவ்னஸ்க்கு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, டு அப்சால்வ் ஃப்ரம் எ பேமெண்ட் ஆஃப் டெட், அதாவது செலுத்த வேண்டிய கடனை திரும்பி செலுத்த வேண்டாம் என்று விட்டு விடுவது. மன்னிச்சிடுறேன், கடன் இருக்குது ஆனால் கடனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுகிறது மன்னிப்பு என்று சொல்லுகிறாங்க. அப்போ செஞ்ச குற்றத்துக்காக ஒருவனை மன்னிப்பது. குற்றம் செஞ்சவன் பேரில் எனக்கு எந்த பகை உணர்வும் கிடையாது, அவன் பேரில் எந்த கோபமும் கிடையாதுன்னு சொல்லுவது. அந்த கடனை நான் உனக்கு மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவது. இதுதான் ஃபர்கிவ்னஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி அதை கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்த காரியம் இதை காட்டிலும் மிகவும் அதிகமானது, இன்ஃபினிட்லி மோர். இதை காட்டிலும் ரொம்ப அளவு கடந்த விதத்தில் அதிகமான ஒன்று. அதை நீ புரிந்து கொள்ளணும். இயேசு செய்தது வெறும் செய்த நம்முடைய குற்றத்துக்காக நம்ம மன்னித்து விடுவது கிடையாது. இயேசு செய்தது வெறும் நம்ம மேலே கோபம் இல்லை, நம்ம மேலே எந்த விரோதமான பகை உணர்வும் அவருக்கு இல்லை, நம்ம செஞ்ச குற்றத்து நிமித்தமாக நம்ம அவர் பகைக்கலை, விரோதிக்கலை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை மன்னிக்கிறது. இயேசு செய்தது ஏதோ செய்த நம்முடைய குற்றங்களுக்காக அல்லது நம்முடைய கடனுக்காக அவர் அந்த கடனை செலுத்தி விட்டார் என்கிறது மட்டுமல்ல. ஃபர்கிவ்னஸ் என்கிற வார்த்தை அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை முற்றிலுமாக வெளிக்கொண்டு வர மாட்டேங்குது. அதனால தான் இதை மூல பாஷையில் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. கிரேக்க மொழியில் இந்த ஃபர்கிவ்னஸ் என்கிற வார்த்தை எதிலிருந்து வருதுன்னா, கிரேக்க மொழியில் உள்ள ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இட் மீன்ஸ் டு சென்ட் அவே. ஃபர்கிவ்னஸ்ன்னு மொழிபெயர்த்திருக்காங்க இங்கிலீஷில், பாவ மன்னிப்புன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, டு சென்ட் அவே. சென்ட் அவேனா அனுப்பி விடுவது. டிஸ்மிஸ், டிஸ்மிஸ்னா வெளியேற்றுவது. டு ஃபர்சேக், டு ஃபர்சேக் என்று சொன்னால் மறந்து விடுவது. டு லீவ் என்று சொன்னால் விட்டு விடுவது. இதைத்தான் அர்த்தமாக சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, ஒரு மனைவியை விவாகரத்து பண்ணுறான் பாருங்க ஒருத்தன், என்ன பண்ணுறான்? அவளை அனுப்பி விடுகிறான், விட்டு விடுகிறான், மறந்து விடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி அவளுக்கு எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லி அகற்றி விடுகிறான்
இல்லையா? மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புருஷனை டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுதான் நடக்குது. சில நேரத்தில் சிலருக்கு அது பெரிய நிம்மதியாக இருக்குது. பாவம், இல்லாத கஷ்டமெல்லாம் பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விடுதலை மாதிரி இருக்குது. விடுதலை ஆகிட்டது மாதிரி அவங்களுக்கு. அந்த பிடியில் நான் இல்லை, இனிமே அந்த கோர பிடியில் இல்லை, அந்த பொல்லாதவனுடைய கையில் நான் இல்லை, அந்த பொல்லாத மனுஷனுடைய அதிகாரத்தின் கீழே, ஆளுகையின் கீழே நான் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி விடுதலை ஆகிறார்கள். இது இன்னொரு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லியிருக்கு, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இந்த ஆவியை விட்டார்ன்னு இருக்குது பாருங்க. அந்த இடத்துல அதே கிரேக்க வார்த்தை தான் வருது. ஆனால் இங்கே மன்னிப்புன்னு சொல்லலை. என்னன்னு சொல்லியிருக்குது? விட்டார். விட்டார்னு சொன்னால் அந்த ஆவி அவரை விட்டு போய்விட்டது. ஆகவே அவர் மரித்து போனார். சிலுவையில் தொங்குற போது உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவியை விட்டார்னா அவருக்கு உள்ளே இருந்த அந்த ஆவி, அந்த ஜீவன் அவரை விட்டு போய்விட்டது. அவரங்க அதன் நிமித்தமாக மரித்தார். ஸோ இப்போ ஃபர்கிவ்னஸ் என்கிற வார்த்தை, பாவ மன்னிப்பு என்கிற வார்த்தை எதுலேருந்து வருது? ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வருது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அனுப்பி விடுவது, அகற்றி விடுவது, மறந்து விடுவது, வெளியேற்றுவது, விட்டு விடுவது. என்ன உதாரணம் சொல்லி இதை புரிந்து கொள்ளலாம்? ஒரு மனைவியை ஒருத்தன் அனுப்பி விடுகிறான். டிவோர்ஸ் பண்ணும்போது, விவாகரத்து பண்ணும்போது என்ன பண்ணுறான்? அனுப்பி விடுகிறான். அவளை அகற்றி விடுகிறான். தன்னுடைய வீட்டிலிருந்து, தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவளை வெளியேற்றி விடுகிறான். அவளை விட்டு விடுகிறான். அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை பாருங்க, அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையா, அதே ஃபேமிலி ஆஃப் வேர்ட்ஸ், அதே வார்த்தையிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்த வார்த்தை. அதையும் வேத வசனத்தில் இப்படி மொழிபெயர்க்கிறாங்க. விடுதலை என்று மொழிபெயர்க்கிறார்கள். லிபர்ட்டி என்று ஆங்கில வேதாந்தத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகவும் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் யூதர்கள் மத்தியில் சில அடிமைகள் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் கடன்பட்டு அது நிமித்தமாக மற்றவனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நாள் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, 50 வருஷத்துக்கு ஒருக்க திரும்ப அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய திரும்ப சேர்க்கப்படும். அடிமைகளாய் வந்தவர்கள் திரும்ப அவருடைய வீட்டுக்கு திரும்பலாம். 50 வருஷத்துக்கு மேலே யாரையும் வச்சுக்க முடியாது. அப்போ எல்லாமே கடன் கொடுக்குறவங்க கூட இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்த்து தான் கொடுப்பான். இந்த வருஷம் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் யூபிலி ஆண்டு, இந்த 50ஆம் வருஷத்தை யூபிலி ஆண்டுன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் யூபிலி ஆண்டு விடுதலை நாளாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அவன் போயிடலாம். கடனை செலுத்த வேண்டியதில்லை. அவனுடைய சொத்தில் திருப்பி தந்தணும். வீட்டை அடமானம் வச்சுருந்தானா வீட்டை திருப்பி தந்தணும். நிலத்தை அடமானம் வச்சுருந்தா நிலத்தை திருப்பி தந்துடணும். அப்போ அதை கணக்கிலிட்டு தான் அவங்க கடனெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா 50 ஆண்டுக்கு மேலே ஒரு ஆளை வச்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு இது. சொல்கிறாரு, ஒவ்வொரு 50ஆவது ஆண்டும் அவனுக்கு திரும்ப கொடுத்துறாரு. 50 ஆண்டுகள் அவன் கடனை செலுத்த முடியலன்னா, அந்த காலத்தில் ஒருத்தன் கடனை செலுத்த முடியலன்னா அவன் தன்னையே கொண்டு போய் அடிமையாக்கி கொள்ளுகிறான். தான் பிள்ளைகள் கூட அந்த கடன் கொடுத்தவனுக்கு வேலை செய்கிற அளவுக்கு அடிமையாக கூட போகிறாங்க. அப்படியெல்லாம் போய் வாழ்ந்து கடனை செலுத்துறதுக்காக அவனுக்காக 20, 30 வருஷம், 40 வருஷம் உழைக்கலாம். 50 வருஷம் வரைக்கும் உழைக்கலாம். 50ஆவது வருஷம் வந்தோடனே யாரும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த 50ஆவது வருஷம் யூபிலி ஆண்டு வந்த உடனே அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன், தன் குடும்பத்துக்கு திரும்ப கடவன் என்று லேவியராகவும் 25:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளாக இருந்தவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பலாம், தன்னுடைய பெற்றோரிடத்தில் திரும்பலாம். கடன் முடிஞ்சு விட்டது. 50 வருஷத்துக்கு மேலே யாரும் வச்சுக்கவே முடியாது. 50ஆவது ஆண்டு விடுதலை ஆண்டு. சொத்தை திரும்ப பெறலாம். அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப கடவன், அவனவன் தன் குடும்பத்துக்கு திரும்ப கடவன் சொல்லியிருக்குது. அங்கே அந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது பாருங்க. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவரின் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும். அது என்ன அனுக்கிரக வருஷம்? அனுக்கிரக வருஷம்னா அதுதான் இந்த யூபிலி ஆண்டு, 50ஆவது ஆண்டு. பழைய ஏற்பாட்டில் இது குறித்து வாசிக்கிறோம். லேவியராமத்தில் அந்த ஒவ்வொரு 50ஆம் ஆண்டும் விடுதலை ஆண்டாக வருது பாருங்கள். டிக்ளேர் பண்ணியிருக்கார் ஆண்டவர். அதை
அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் வந்த நாள் முதற்கொண்டு அனுக்கிரக வருஷம் ஆரம்பித்து விட்டது. இப்போ ஓராண்டுகள் அனுக்கிரக வருஷம், அவர் வந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அனுக்கிரக வருஷம் தான். ஏனென்றால் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்த நாம் அந்த அனுக்கிரக ஆண்டிலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அனுக்கிரக ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலையின் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜூபிலி வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பலாம், அவன் தன் வீட்டுக்கு திரும்பலாம். ஆதாமின் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து தவித்தவர்கள், எல்லாத்தையும் பறி கொடுத்தவர்கள், பிசாசினிடத்தில் அடிமைகளாய் போனவர்கள் இன்றைக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டியதில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பாவ சங்கிலிகள் அறுக்கப்பட்டு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் முன்பு இருந்த நிலைக்கு திரும்பலாம், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளலாம். அதுதான் யூபிலி ஆண்டு. அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க தான் இயேசு வந்தார். He preached the jubilee year. அப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டு பாவ மன்னிப்புங்கிறத எந்த விதத்தில் பிரசங்கம் பண்ணுகிறது? இந்த விதத்தில் தான் பிரசங்கம் பண்ணுது. என்னது? வெறும் குற்றம் செய்த குற்றத்தை மன்னிக்கிறது இல்லை, ஏதோ எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, தவறு செஞ்சுட்டு உன் மேலே கோபம் இல்லைன்னு சொல்கிறதோட கிடையாது. ஏதோ கடனை பரவாயில்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுக்கும் மேலாக பாவம் மன்னிப்பு என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் கீழே அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது, பாவம் நீக்கப்படுகிறது, பாவம் மறக்கப்படுகிறது, பாவம் தனியாக விட்டுவிடப்படுகிறது, நம்மை விட்டு துண்டா வெட்டி எடுக்கப்படுகிறது, நம்மிடத்திலிருந்து அது அனுப்பிவிடப்பட்டது. நமக்கும் அந்த பாவத்துக்கு நீ சம்பந்தம் இல்லை. ஒரு புருஷன் தான் மனைவி விவாகரத்து பண்ணுறப்ப எப்படி இனி சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுதோ, கட் பண்ணிடுறாங்களா அதோட உறவை, அதுபோல் நமக்கும் பாவத்துக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் பாவம் மன்னிப்பு என்று புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் கீழே போதிக்கிறது. அப்போ பாவம் மன்னிப்புன்றது வெறும் நான் மேலே கோபமாக இல்லைன்னு கடவுள் சொல்கிறது இல்லை, வெறும் குற்றத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது இல்லை, செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, கடனை நீ செலுத்த வேணாம் பரவாயில்ல விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. பாவம் என்கிற இந்த சக்தி, இந்த அந்நிய சக்தி நமக்குள்ளே நுழைஞ்சு நம்ம ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுறது, ஒரு மனுஷன் மீறினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்து எல்லா மனிதரையும் ஆண்டு கொண்டது. அப்போ பாவம் என்கிற ஒரு சக்தி என்ன பண்ணிச்சான்? ஆதாம் மூலமாக உள்ளே வந்துட்டு நம்ம எல்லாரையும் பிடிச்சி ஆண்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்ததான். அதை என்ன பண்ணுறது? அதை அகற்றுவதற்காக, அந்த சக்தியின் கையிலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக, அந்த பாவம் என்கிற சக்தி நம்மளே இனி கிரியை செய்யாதபடிக்கு அதை அகற்றுவதற்காக, அதற்காக தான் இயேசு வந்தாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, இயேசு எதுக்கு வந்தாருன்னு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது யோசேப்புக்கு தேவதூதன் அறிவிக்கிறான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்புனா விடுதலை. அந்த பாவத்தின் பிடியிலிருந்து அவளை விடுதலை ஆக்குவார். யோவான் 1:29. மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, யோவான் ஸ்நானம் பார்க்குறான் இயேசு வர்றதை, சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது? Behold the Lamb of God that taketh away the sin of the world. Taketh awayனா என்னுடைய பாவத்தை, இந்த பாவம் என்கிற சக்தி என்னை இவ்வளவு நாள் ஆண்டு கொண்டிருந்ததே, என்னை ஆட்டி படித்து கொண்டிருந்ததே, இந்த சக்தியை என்னிலிருந்து அகற்றி அதை என்னை விட்டு தூரமாக்குகிறவர் வருகிறார் அப்படிங்கிறான். இயேசுவை பற்றி சொல்லும்போது சுமந்து தீர்க்கிறதுனா என்னிடத்திலிருந்து இந்த பாவம் என்கிற சக்தியை தூக்கி கொண்டு போய் தூரமாக்கி தொலைத்து போடுகிறவர், சுமந்து தீர்க்கிறவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பற்றி அப்படி சொல்லுகிறான். இப்போ மத்தேயு 26:28 அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் என்கிற இந்த மாபெரும் சக்தியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார். இந்த பாவம் என்கிற சக்தி நம்மை ஆளாதபடிக்கு, நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, நம் மீது ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு அவர் இந்த பாவம் என்கிற சக்தியிலிருந்து நம்மை துண்டித்து விட்டார், டிவோர்ஸ் பண்ணிவிட்டார்.
நம்மிடத்திலிருந்து அந்த பாவம் என்கிற சக்தியை அகற்றி போட்டு விட்டார். அதனுடைய ஆதிக்கத்தை தொலைத்து விட்டார். அதை எடுத்துகிட்டு போய் தூரமாக கொண்டு போய் விட்டு விட்டார். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 6. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ பாவ மன்னிப்புனா என்னன்னு? என்ன சொல்ல வரேன்னா, பாவ மன்னிப்புங்கிறது வெறும் குற்றத்தை மன்னிச்சிட்டேன், இல்லை உன் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, பாவம் செஞ்சுட்டேன், நீ உன் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, உன் கடனை நீ திருப்ப செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்ல. வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் சொல்லியிருக்கிற அர்த்தத்தோடு இங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்படவில்லை, தமிழ்லையும் அப்படி சொல்லப்படவில்லை. பாவ மன்னிப்புன்னு புதிய உடன்படிக்கையின் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் மிகவும் அதிகமான ஒன்று. எந்த விதத்தில் பாவம் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது, டிவோர்ஸ் பண்ணப்படுகிறது, நமக்கும் அதுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஆக்கப்படுகிறது, நம்மை விட்டு அது தூரமாக்கப்படுகிறது, நமக்கு அதுக்கும் ரொம்ப தூரம் என்று ஆக்கப்படுகிறது. அதனுடைய சக்திக்கு நம் மீது இனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதுதான் பாவ மன்னிப்பு. இப்போ பாவ மன்னிப்புன்றது வெறும் சும்மா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறத காட்டிலும் பாவத்தை அகற்றி நீக்கி துண்டித்து தூரமாக்கி அதிலிருந்து அந்த சக்தியிலிருந்து முற்றிலுமாய் நம்மை விடுதலை ஆக்குகிறது தான் பாவ மன்னிப்பு என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இது புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 11-12 திருப்புங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க பவுல். பாவத்தை ஒரு கொடூரமான ஒரு ஆளுகிற சக்தியை போல விவரிக்கிறார். பாவம் என்கிறது யாரோ ஒரு நபரை போல சொல்கிறாரு. அவர் யாரோ ஒரு ஆள் நம்ம ஆண்டு கொண்டு நம்மளை ஆதிக்கம் செலுத்தி நம்ம குடுமையை பிடிச்சி ஆட்டுறாங்கன்னு அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணி கொள்ளுங்க. உங்கள் திங்கிங்கில் இது வரட்டுன்றார். நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளுவதற்கு இடம் கொடுக்காதிருங்கன்றார். இனிமே அந்த சக்தி இவ்வளோ நாள் ஆண்டுகிட்டு இருந்தது, இவ்வளோ நாள் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தது, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தது. இனிமே அந்த சக்தி ஆளுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள், அதை அனுமதிக்காதீர்கள் என்று சொல்கிறார். அப்படி எண்ணணும். நிறைய பிரச்சனை என்னென்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு அப்படி எண்றதில்லை. தாங்கள் பாவத்துக்கு செத்தவர்கள் என்று எண்றதில்லை. டிவோர்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் போய் அவரோட உறவாடிக்கிட்டு இருக்கிறது. டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அனுப்பிச்சாச்சு, வெட்டி எரிஞ்சாச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? டிவோர்ஸ் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறேன், வெட்டிடுவேன், வெட்டி எரிஞ்சிடுவேன்மா, அதெல்லாம் நல்லா விளங்குது. இதை மட்டும் வெட்டி எறியறது இல்லை மைண்ட்லேருந்து. பாவத்தை வெட்டி எரிஞ்சாச்சு, பாவத்தை அகற்றியாச்சு, அது துண்டாக எடுத்தாச்சு நம்ம இடத்துல. நமக்கு அதுக்கு நீ சம்மந்தம் கிடையாது. நம்ம இனி அதை எடுத்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுகை செய்யாதிருப்பதாக என்று சொல்கிறார். இதுன்னு வரும்போது மட்டும் புரிய மாட்டேங்குது பாருங்கள் ஜனங்களுக்கு. அது நல்லா புரியுது. உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லையாக்கும், வெட்டிடுவேன்மா. ஆனால் இது மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்லுகிற அருமையானவர்களே, பாவத்துக்கு நமக்கும் ஒன்றும் இல்லை. பாவம் நம்மிடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. அது நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் பண்ணப்பட்டு விட்டது பாவத்துக்கு நமக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதைத்தான் சுவிசேஷமாய் உலகமெங்கும் பிரசங்கிக்க சொல்லி இயேசு சொல்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன சொல்கிறார் பாருங்கள். 24ஆம் அதிகாரம் 46வது வசனம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதுதான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்பட வேணும். ஏன்னா கிறிஸ்து பாடுபட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கிறார்.
பாவ மன்னிப்பு இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்புனா என்னன்னு நான் இன்றைக்கி சொன்ன அர்த்தத்தை வச்சு புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் புதிய உடன்படிக்கைங்கிற பாவ மன்னிப்பு. இதை புரிந்து கொண்டதுனால தான் அன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் பவுல போன்றவர்கள்லாம் அதை இப்படி சொன்னார்கள். கொலோசியர் 1:13 சொல்லியிருக்கிறபடி இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, எப்படி சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பை குறித்த ஒரு முழுமையான ஹோல்சம் ஐடியா அவருக்கு இருக்குது. இருளின் அதிகாரம் வெறும் பாவத்தை மன்னிச்சு விட்டார் அப்படின்னு சொல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. அவருக்கு வழங்கிடுச்சு. பாவ மன்னிப்புனா வெறும் சும்மா மன்னிக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எல்லாரும் சொல்லுவோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அதுதான் பாவ மன்னிப்பு.